அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே எதை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய இலக்கை நோக்கி இருக்க வேண்டும். இலக்கில்லாத பயணம், நோக்கமில்லாத மனிதன் கரையேறுவதில்லை, வெற்றி அடைவதும் இல்லை. நீங்கள் எப்போவுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்கணும், ஒரு பிளான் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த பிளான் நடக்குதா நடக்கலையான்றது முக்கியம் இல்லை, ஆனால் ஒரு பிளான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம், ஆனால் பிளான் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு டே டு டே லைஃப்பில் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், காலையில் இருந்தால் மஞ்சாலத்தி மேலே என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீ டைம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறீங்களா? அது நடக்குது, நம்ம செய்கிறோம்ன்றதே அடுத்த பட்சம். ஆனால் நாம் அந்த பிளானை கையில் வச்சுருக்கோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த பிளான் 100% நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு நம்மளுடைய மன உறுதியும் உழைப்பும் ரொம்ப முக்கியம். அதற்கு முன்னாடி நீங்கள் நம்பணும் அந்த பிளானை. நான் கோடீஸ்வரன் ஆவேன்னு கோடீஸ்வரன் ஆனதுக்கப்புறம் நம்புறதில்ல. உங்கள் கையில் காசே இல்லாமல் இருக்கும்போது, உங்களுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத பொழுது, கண்ணு கட்டுறது வரைக்கும் எந்த வாய்ப்புகளும் இல்லாத பொழுதும், இல்லை காசே இல்லாத பொழுதும், அந்த பெரிய ஆயிடுவேன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே வைக்கிறீங்களே, அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எதையுமே அடைந்த பிறகு நம்புறது அது வேறு விஷயம். ஆனால் எதுவுமே இல்லாத போது நீங்கள் நம்பணும். அதுக்கு உங்களுடைய இலக்கு தெளிவாக இருக்கணும், அதில் உறுதியாக இருக்கணும். அதை விட அதை நீங்கள் நம்பணும். இலக்கை ஒன்றை நிர்ணயித்து வாழ்கிறது தான் எப்போவுமே நம்மளை ஒரு தனித்துவமாக காட்டும். பொதுவாக இலக்கு இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க சொன்னால், அவங்க மற்றவங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றி அமைச்சிப்பாங்க. அதே இலக்கு ஒன்றை நிர்ணயித்தவங்க பார்த்தீங்க சொன்னால், அந்த இலக்குலேருந்து மாற மாட்டாங்க, அவங்க தனியாக தெரிவாங்க. இதில் ஒரு வித்தியாசத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இலக்கோட அடுத்தடுத்த ப்ரொசஸ்டாக போயிட்டே இருக்காங்க. அதனால தான் இந்த கல்யாண வாழ்க்கையில் கூட, கல்யாணத்தை இது பண்ண மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாத போனது கூட, அதை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்பமான விஷயமாகவும் பார்க்காம, அது தன்னுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறாங்க. எப்படிப்பட்ட கணவர் அமையணும், அவர் எந்த ஃபீல்டில் இருக்கணும், எந்த மாதிரி இடத்துல வரணும், எப்படி இருந்தால் என்னுடைய இலக்குக்கு அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் யூகிச்சு அதை வடிவமைக்கிறாங்க. ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த கல்யாணம் இந்த இதில் பழைய பஞ்சாங்கமே, பொண்ணு அழகாக இருந்தால் போதும், நல்ல பொண்ணாக இருந்தால் போதும், நல்ல குடும்பம் அப்படின்ற சின்ன இதில் முடிச்சிருவாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, பெண்கள் எல்லா இடத்துலையும் மேலும் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் ஒரு பேங்க்கு, ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஐடி செக்டர் எங்கே போனாலும் சரி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70% பெண்கள் தான் இருக்காங்க, 30% தான் ஆண்கள் இருக்காங்க. இந்த சதவீதம் இன்னும் கூடுதலாக கூட இருக்கலாம். எல்லா அந்த எப்படி மைன்யூட்டான ஒர்க்கு, ஒரு ஒரு எப்படி சரி ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துல எல்லாம் பெண்கள் விட்டார். ஏன்னா அவங்க இலக்கு அந்த மாதிரி நிர்ணயித்து அதை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இந்த ஆண்களை பிளானுன்னு ஒன்று பேருக்கு வச்சுக்கிட்டு அதை உண்மையாக நம்ப சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆண்கள் இனி வருங்காலத்தில் உங்களுக்கான இலக்கை நீங்கள் நிர்ணயித்து அதை உறுதியாக நம்பி செயல்படுத்த வேண்டும். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.